வணக்கம் மக்களே, இது சீம்ஸ் நியூஸ். வணக்கம் மக்களே. இன்றைய தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை மிகவும் பரபரப்பாகவும் மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்களின் மனநிலையையும் பிரதிபலிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. ஆட்சியில் இருக்கும் டிஎம்கே அரசின் மீது எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பல்வேறு முக்கியமான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். கடந்த சில வாரங்களாக ஊழல் குற்றச்சாட்டுகள், சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சினைகள், விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு குறைவு போன்றவை அரசியல் விவாதங்களில் மையமாக மாறியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் அரசியல் சூட்டை அதிகரித்த முக்கிய காரணம் டி.எம்.கே அரசு மீது அடிக்கடி எழும் முக்கிய குற்றச்சாட்டு அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாமை மற்றும் ஊழல் என்பதாகும். பொதுவாக பேசப்படும் குற்றச்சாட்டுகள்: அரசு டெண்டர் ஒதுக்கீடுகளில் முறைகேடுகள், கட்டுமானத் திட்டங்கள், சாலை பணிகள், மின்சாரம், மணல், மது விற்பனை போன்ற துறைகளில் அதிக செலவு மற்றும் லாப அரசியல். சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு தொடர்ச்சியாக அரசு ஒப்பந்தங்கள் வழங்கப்படுவது. இதன் காரணமாக அரசு திட்டங்களின் பயன் பொதுமக்களிடம் சேராமல் சிலரிடம் மட்டுமே சென்று சேர்கிறது என்ற குற்றச்சாட்டு சமூக ஊடகங்களிலும் அரசியல் மேடைகளிலும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சட்டம் மற்றும் ஒழுங்கு: மக்களின் மிகப்பெரிய கவலை தமிழ்நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை குறித்த கவலை பொதுமக்களிடையே அதிகரித்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள், போதைப்பொருள் நடமாட்டம், கொள்ளை, கொலை, ரவுடிசம் போன்ற குற்றச்செயல்கள், அரசியல் ஆதரவுடன் சிலர் சட்டத்தை மீறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஆகியவை அரசியல் விவாதங்களில் தீவிரமாக பேசப்படுகிறது. இதன் விளைவாக பொதுமக்கள் பாதுகாப்பு குறைந்து வருகிறது, குற்றச்செயல்களுக்கு பயம் இல்லாமல் நடைபெறுகிறது என்ற கருத்துக்கள் வலுப்பெற்று வருகின்றன. விலைவாசி உயர்வு: பொதுமக்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கம் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்ட விலைவாசி உயர்வு சாதாரண மக்களின் குடும்ப வாழ்க்கையை கடுமையாக பாதித்து வருகிறது. மின்சார கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, சொத்து வரி மற்றும் குடிநீர் வரி உயர்வு போன்றவை மக்களின் மாதச் செலவுகளை பெரிதும் அதிகரித்துள்ளது. இதனால் மாத சம்பளம் போதவில்லை. நடுத்தர மற்றும் ஏழை குடும்ப வாழ்க்கை மிகவும் சிரமமாகியுள்ளது என்ற ஆதங்கம் பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது. வேலைவாய்ப்பு: இளைஞர்களின் ஏமாற்றம் இளைஞர்கள் மத்தியில் மிகவும் தீவிரமாக பேசப்படும் விஷயம். வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, அரசு வேலை அறிவிப்புகள் தாமதம், தேர்வுகளில் குழப்பம், தனியார் துறையில் வேலை பாதுகாப்பு இல்லாம சம்பளம் குறைவு போன்ற காரணங்களால் இளைஞர்கள் கடும் ஏமாற்றத்தில் உள்ளனர். இதனால் படிப்பு முடித்தும் வேலை கிடைக்கவில்லை, எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது என்ற மனநிலை இளைஞர்களிடையே பரவலாக காணப்படுகிறது. குடும்ப அரசியல் மற்றும் அதிகார மையப்படுத்தல் குற்றச்சாட்டு அரசியல் மேடைகளிலும் சமூக ஊடகங்களிலும் ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து அதிகாரம் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. முக்கிய முடிவுகள் பொதுமக்களின் நலனை விட சிலரின் அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலனுக்காக எடுக்கப்படுகின்றன என்ற கருத்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இன்றைய அரசியல் சூழ்நிலை மொத்த நிலவரம் இந்த அனைத்து காரணங்களும் இணைந்து தமிழ்நாடு அரசியலை மாற்றத்தின் விளிம்பிற்கு கொண்டு வந்துள்ளது. மக்கள் மத்தியில் பழைய அரசியல் வேண்டாம், புதிய மாற்றம் வேண்டும் என்ற குரல் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. முடிவுரை கன்க்ளூஷன்: சுருக்கமாகச் சொன்னால், இன்றைய தமிழ்நாடு அரசியல் மக்களின் எதிர்பார்ப்பு, அதிருப்தி, மாற்றத்திற்கான ஏக்கம் என்னும் 3 அம்சங்களை மையமாகக் கொண்டு நகர்ந்து வருகிறது. வரும் நாட்களில் இந்த அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.